அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த வீடியோலாம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். 1000 ஆண்டு அரசாட்சியை பற்றி கூட நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுள் ஏன் மனிதனானார்? அதாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இந்த பூமிக்கு ஏன் மனிதனாக வந்தார்? கடவுள் இயேசு என்ற பெயரில் இந்த பூமிக்கு ஏன் வந்தார்? மனித அவதாரம் ஏன் எடுத்தார்? அப்படின்ற தலைப்புல இப்ப நம்ம செய்திகளை பார்க்க போறோம். அதாவது மனிதன், கடவுள் ஏன் மனிதனாய் பிறந்தார் என்ற அந்த கருத்துக்கு நம்ம பைபிள்ல ஆதியாகமம் 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரத்தை நம்ம பார்க்கணும். ஏன் கடவுள் இந்த பூமிக்கு வந்தாரு? அவர் பரலோகத்தில் இருக்கிற கடவுள் தானே. இந்த பூமியில மனிதர்களை அவர் உண்டாக்குனாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் கடவுள் பரலோகத்தை விட்டுட்டு இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து ஏன் வந்தாரு? என்ன காரணம்? அந்த காரணத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன் வந்தாருன்றத. இப்ப வேதாகமத்துக்கு நம்ம போலாமா? கடவுள் அண்ட சராசரங்களை படைத்தவர், வானமும் பூமியும் சர்வத்தையும் படைத்தவர் அப்படின்னு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதுல கடவுள் எப்படி எப்படி படைச்சாரு, என்ன செஞ்சாரு, எப்படி மனிதன் இந்த பூமிக்கு கொண்டு வந்தாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம முதல்ல பார்த்துலாமா. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தில் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசினில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். கடவுள் இந்த பூமியில மனிதனை படைக்கிறாரு. எப்படி படைக்கிறாரு? அவர் சாயலாக படைக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் எந்த ரூபத்துல இருக்கிறாரோ, அவர் எந்த உருவத்துல இருக்கிறாரோ அதே போலவே தன் சாயலாக கடவுள் மாதிரியே, கடவுள் ரூபத்திலேயே ஒரு மனிதனை இந்த பூமியில படைக்கிறாரு. அதுக்கு என்ன செய்யறாருன்னா, கடவுள் மண்ணை எடுத்து பிசைந்து அவரு சாயலாக, அவர் எப்படி இருக்கிறாரோ, எப்படி தலை, கண்ணு, மூக்கு, காது, கை, காலு, நம்ம மனிதனுடைய உருவம் எப்படி இருக்குதோ அதே போலதான் கடவுள் இருக்கிறாரு. கடவுள் சாயல தான் மனிதனை மண்ணை எடுத்து பிசைந்து ஒரு உருவத்தை பண்ணி அந்த மண்ணினால் செய்த அந்த உருவத்துக்கு தன் வாயில் இருக்கிற காற்று ஊதுறாரு, உயிர் மூச்சு கொடுக்கிறாரு. அப்போ உயிர் மூச்சு ஊதவே மனிதன் உயிர் உள்ளவனானான். கடவுள் வாயிலிருந்து வர அந்த காற்றானது மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த உருவத்துக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது அந்த மண் பொம்மை, அந்த மண்ணினால் செய்யப்பட்ட அந்த உருவம் உயிர் பெற்று எழுது, உயிரடையுது. கடவுள் உயிரை கொடுக்கிறாரு. தன் ஆவியை ஊதி கடவுள் உயிரை கொடுக்கிறாரு. இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளும் நம்ம மேல கீழே எடுத்து மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம் பத்தியா, இது யார் கொடுத்ததுன்னா கடவுளால, கடவுள்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைச்சது. நம்ம தாயின் கர்ப்பத்துல நம்மளை உருவாக்கும் பொழுது கடவுள் அந்த உயிர் மூச்சை மனிதனுக்குள்ள ஓதுறாரு. தாயின் கர்ப்பத்துல மனிதன் உயிர் மூச்சு அடையிறான். இப்ப எந்த ஜெனரேஷனுமே தோன்றல, யாருமே உலகத்துல இல்லை. அதனால கடவுள் என்ன பண்ணாரு, மண்ணை எடுக்கிறாரு. மண்ணை எடுத்து பேசுறதுதான் அவர் சாயலாக படிச்சு உயிரை கொடுத்து உயிர் உள்ள ஜீவனாக மாத்துறாரு. அப்போ அந்த உருவம் உயிர் அடைஞ்சு மனிதன், அவன் தான் ஆதியில முதல்ல உண்டாக்கப்பட்ட மனிதன் ஆதாம். முதல் ஆணுதாங்க படிக்கிறாருங்க.
கடவுள் முதல்ல ஆணை தான் படைக்கிறாரு, பெண்ணை படைக்கல. ஆணை தான் முதல் படைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. கடவுள் படைத்த அனைத்து உயிர்களையும், அதாவது இந்த பூமியில வானத்துல பறக்கிற பறவைகள், பூமியில ஊறுகிற பிராணிகள், நீரில் வாழுற உயிரினங்கள், இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் கடவுள் உருவாக்கி உயிர் மூச்சு கொடுத்து அதெல்லாம் உயிரடைஞ்சு இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. கடவுள் படைத்த அனைத்து உயிர்களையும், அதாவது விலங்குகள், பறவைகள், கடல் வாழ் உயிரினங்கள் அனைத்தையும் ஆதாமிடம் கொண்டு வந்து அவற்றுக்கு பெயரிடுமாறு கூறினார். கடவுள் பறவைகள், இந்த பூமியில வாழற எல்லா உயிரினங்களையும் உண்டாக்கி மனிதனை உண்டாக்குனார். பத்தியா, மனிதன்கிட்ட கொண்டு வந்து நிக்க வைக்கிறாரு. இந்தாப்பா, இதுக்கு நீ என்ன பேர் வைக்கிற வைப்பா அப்படின்னா, ஆதி மனிதன் கிட்ட கடவுள் கொண்டு வந்து தான் படைத்த படைப்ப உயிரினங்களை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாரு. அந்த ஆதி மனிதன் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் என்னென்ன பேர் வச்சாரோ அதே பேரு தான் இன்னைக்கு கூட பூமியில விளங்கிட்டு இருக்குது. ஆனால் தனக்கோ மனிதனுக்கோ ஏற்ற துணை மனிதன் காணவில்லை. எல்லா உயிரினங்களும் ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணுமாக படைச்சார். படைச்சு ஆதி மனிதன் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு, அவன் பேரை வச்சான். ஆனா ஆதி மனிதன் ஆண், அவன் மட்டும் தனியா இருக்கிறான். அவனுக்கு ஏற்ற துணை ஒன்றும் இல்லை. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்து துணையாக கொடுத்தார். இப்போ முதல்ல ஆணை உண்டாக்குனார்ல, அந்த ஆணுக்கு அயர்ந்த நெத்திர வர வச்சு அவனுடைய விலா எலும்பை ஒன்று உடைச்சி அந்த தசை பகுதியை தசையினால மூடிட்டாரு. அந்த விலா எலும்பை வச்சு பெண்ணை உருவாக்குறாரு. பெண்ணை போய் உருவாக்கி அந்த பெண்ணுக்கு தன் உயிர் மூச்சை கொடுத்து அந்த பெண்ணை ஆதாம் கிட்ட, அந்த ஆதி மனிதன் கிட்ட கொண்டு வந்து நிக்க வைக்கிறாரு. நிக்க வைக்கும் பொழுது, இந்தாப்பா உனக்கு ஏற்ற துணை அப்படின்னு ஆதாமுக்கு துணையாக, மனைவியாக, உற்ற துணையாக கடவுள் கொண்டு வந்து ஆதி மனிதன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆதாமும் ஏவாளும் நிர்வாணியாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இப்போ கடவுள் எல்லா உயிரினங்களும் படைச்சாரு பார்த்தோம், மனிதனையும் படைச்சாரு, ஆணை படைச்சாரு, அப்புறம் பெண்ணை படைச்சு கொண்டு ஆதி மனிதன்கிட்ட ஒப்படைச்சாரு. இந்தாப்பா உனக்கு ஏற்ற துணை கொடுத்தாரு. இப்போ ஆணும் பெண்ணும் கடவுள் இந்த பூமியில ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. அவங்க உருவாக்குன பிறகு அவங்க 2 பேருக்குமே மேல ஆடை எதுவுமே இல்லைங்க, ஆடை கிடையாது. இப்ப பிறந்த குழந்தை ஒரு 2 வயசோ 1.5 வயசோ அதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ஆடை இல்லைன்னா, நான் ஆடை இல்லாம இருக்குன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. ஏன்னா குழந்தை மாசற்றது அப்படின்னு சொல்றோம். குழந்தை இன்னோசென்ட்டு, ஒன்றும் அறியாதது. ஒன்றும் அறியாததுன்னா என்னன்னாக்கா, நன்மை தீமை அறியக்கூடிய அந்த மனநிலை குழந்தைக்கு இல்லை. அதனாலதான் குழந்தை மாசற்றது. அது தெய்வத்தை போல இரு, கடவுள் குழந்தை தெய்வத்தை போல அப்படின்னு நம்ம இந்த பூமியில கூட சொல்றோமா. அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி தன் ஆடை இல்லாம இருக்கிறோன்ற ஒரு நிலையில குழந்தை இருக்குதோ, அதே போலதான் ஆதி மனிதனையும் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின கடவுள் அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் நம்ம நிர்வாணமா இருக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியல, அந்த உணர்வு இல்லை. ஏன்னா கடவுள் அந்த ஆண் உருவத்தையும் பெண் உருவத்தையும் தன்னுடைய மகிமையினால மூடி வச்சிருந்தார். பரிசுத்தம் என்ற மகிமை என்ற ஆடைய
பரிசுத்தத்தினால அவங்கள மூடி வச்சிருந்தார். அதனால அவங்களுக்கு நம்ம நிர்வாணமா இருக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியல. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் அவங்க நிர்வாணமா இருந்து கூட நம்ம ஆடை இல்லாம இருக்கிறோன்ற உணர்வு இல்லாம இருந்தாங்கன்னு வேதத்துல நம்ம ஆதியாகமம் 2வது அதிகாரம் 25வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16, 17 வசனங்கள் என்ன சொல்லுது? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். யாருக்கு சொன்னாரு? அந்த ஆணுக்கு சொன்னாரு. இந்த மாதிரி ஆணுக்கு சொல்லும் போது அந்த நேரத்துல பெண்ணு இல்லை, அந்த இடத்துல பெண்ணு இல்லை, ஆணுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பார்ப்பா, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா பழத்தையும் உனக்காக உருவாக்கப்பட்டதுதான், நீ சாப்பிடு, உனக்கும் உன் மனைவிக்கும் உங்களுக்காக உருவாக்கப்பட்டது, நீங்க சாப்பிடலாம். ஆனா இந்த பாரு, தோட்டத்தின் நடுவுல ஒரு மரம் இருக்குது பத்தியா? 2 மரம் இருக்குது. நன்மை கொடுக்கக்கூடிய மரம் ஒன்று இருக்குது, தீமை விளைவிக்கக்கூடிய மரம் இருக்குது. 2 மரம் இருக்குது. இந்த மரத்தினுடைய பழத்தை நீ பறிச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு கடவுள் ஆதாமுக்கு, ஆண் மகனுக்கு சொன்னாரு. அப்படி நீ சாப்பிட்டியனா, நான் சொல்ற இந்த 2 மரத்தினுடைய பழத்தை நீ சாப்பிட்டியனா அன்னைக்கு நீ செத்துருவ அப்படின்னு கடவுள் சொல்றாரு, அந்த ஆதி மனிதன் கிட்ட சொல்றாரு. அப்போ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். கட்டளை கொடுக்கிறாரு, சாப்பிடாத, செத்துருவ, இந்த பழத்தை சாப்பிட்ற அன்னைக்கு செத்துருவேன்னு சொல்லிட்டாரு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 45வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, இப்போ இந்த இடத்துல சர்ப்பம் எப்படி வந்துச்சு? சர்ப்பம்னா பாம்பு, பாம்பு வருது. ஆதாம ஒரு பக்கம் இருக்கிறான், தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், ஏவாள் ஒரு பக்கம் இருக்கிறான். கடவுள் இந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடாதன்னு ஆணுக்கு தான் சொன்னாரு, பெண்ணுக்கு சொல்லல, தெரியாது. ஆணுக்கு சொன்ன பிறகுதான் ஆதாம் ஏவாளுக்கு சொல்றாரு. ஆதி மனிதன் போய் தனக்கு துணையா கொடுத்து அந்த பெண்ணுக்கிட்ட சொல்றாரு, பாருமா, இந்த மரத்தில் இருக்கிற பழத்தை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் கட்டளை போட்டுக்கிறாரு, அதனால இந்த மரத்து பழத்தை நம்ம சாப்பிடக்கூடாது, அந்த மரத்து பழத்தை நம்ம சாப்பிட்டோம்னா அன்னைக்கு நம்ம செத்துருவோமா, அதனால சாப்பிடுவானா அப்படின்னு இந்த ஆதாம் தன்னுடைய மனைவிக்கு ஏவாளுக்கு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. போய் இந்த அம்மா ஒரு பக்கம் போயிட்டாங்க. இந்த நேரத்துல பாம்பு வருது. அந்த நாள்ல எல்லா உயிரினங்களும் பேசித்தான் இருந்திருக்குது. பறவைகள், விலங்குகள் எல்லாமே, ஊரும் பிராணிகள் எல்லாமே பேசினதான் இருந்திருக்குது. அப்போ இந்த பாம்பு எந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரோ அந்த மரத்தாண்ட வந்துடுச்சு அந்த பாம்பு. அந்த பெண்ணை கூப்பிடுது, வாமா, ஏவாள் கூட அந்த பெண்ணு வர. வந்த பிறகு, நீங்க இந்த மரத்து பழத்தை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு அந்த பாம்பு கேக்குது. அதுக்கு அந்த பாம்பு அவ என்ன சொல்றா? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, பாம்பு அந்த பெண்ணை பார்த்து, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்பது தேவனுக்கும் தெரியும் என்றது. எப்படி நயவஞ்சகமா அந்த பெண்ணுக்கிட்ட அந்த சர்ப்பம் பேசுது பாருங்க. பாருமா, கடவுள் ஏன் தெரியுமா இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு? இந்த மரத்து பழத்தை நீ சாப்பிட்டியானா உன் கண்ணு திறந்துடும், நீயும் கடவுள் போல ஆயிடுவ. கடவுள் போல ஆயிட்டியானா எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரியும்.
உன் கண்ணு வந்து திறந்துடும், நீயும் கடவுளை போல ஆயிடுவ. அதனால தான் கடவுள் உங்களை அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னு அந்த சர்ப்பம், அந்த பாம்பு வந்து பெண்ணுக்கிட்ட சொல்லுது. அப்போ இவன் என்ன பண்றா, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல என்ன சொல்லுது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த பழம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. அந்த பெண்ணு வந்து நயவஞ்சகமா ஏமாதுது, ருசியை ஊட்டுது. எது? இந்த பாம்பு. இந்த பாம்புன்றது தான் பிசாசு. பிசாசு பாம்பு உருவம் எடுத்து வந்து தான் ஏவாளை ஏமாத்துது. ஏமாத்தி கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மாதிரி செய்யுது. நீங்க கடவுளுக்கு கீழ்ப்படிக்கூடாது அப்படின்ற எண்ணத்தை சாத்தான் மனசுக்குள்ள வச்சுக்கின்னு நயவஞ்சகமா பெண்ணுக்கிட்ட வந்து சொல்லுது, நீ சாப்பிடு, கடவுள் போல நீயும் ஆயிடுவ, உன் கண்ணு திறந்துடும், நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு அது சொல்லுது. இவளும் மயங்கிட்டா, அது சொல்றத நம்பிட்டா. அந்த பிசாசு, அந்த வலு சர்ப்பம் வந்து பேசிச்சு பத்தியா, அது சொல்றதை இவன் நம்பிட்டா. அப்படியா, நல்லா நல்லா இருக்குது அந்த பழம், நல்லா இன்பமா இருக்குது பார்க்கறது. யாருமே ஒரு அழகா இருந்தா ஒரு ஈர்ப்பு சக்தி வரும் பார்த்தீங்களா, அவங்கள பார்க்கணும்னு அப்படி தோணும். அழகா இருந்தாலும் பார்க்கணுன்ற ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டாகும். அதே மாதிரி தான் அந்த பெண்ணுக்கு அந்த பழத்தை பார்த்த உடனே பரவாயில்ல, இது நல்லா சாப்பிட்றதுக்கு இனிமையா இருக்கும் போல இருக்குதே, இவ்வளோ நல்லா இருக்குன்னு அவ மனசுல நினைக்கிறா. அவ புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கு. பரவாயில்லையே, நம்ம சாப்பிட்டா இது நல்ல ருசியா இருக்கும் போல இருக்குதே, இவ்வளோ நல்லா இருக்குது இந்த பழம் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு சக்தி அவளுக்குள்ள அந்த சாத்தான் உருவாக்கி இழுக்குது. அந்த பழத்தை எடுத்து சாப்பிட சொல்லுது. தெரிவிக்கிறது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்ப என்ன பண்ண, இவ போய் அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை அந்த பாம்பு தான் பறிச்சு கொடுக்குது. இவ அந்த பழத்தை சாப்பிட்றா. சாப்பிட்டு ஒரு பழத்தை சாப்பிட்டு இன்னொரு பழத்தை கொண்டு போய் தனக்கு துணையா இருக்கிற கணவன் கிட்ட, அந்த ஆணுகிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. அந்த பழத்தை அந்த ஆணும் சாப்பிட்டான். இப்ப 2 பேரும் பழத்தை சாப்பிட்டாங்க. முதல் நம்ம என்ன பார்த்தோம், 2 பேரும் கடவுள் படைக்கும்போது அவங்க ஆடை இல்லாம தான் இருந்தாங்க. நம்ம ஆடை இல்லாம இருக்கிறோன்ற உணர்வு அவங்களுக்கு இல்லை, ஒரு குழந்தை போல இருந்தாங்கன்னு தான் நம்ம பார்த்தோம். இப்ப என்ன ஆகுது பாருங்களேன். அப்பொழுது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம், அப்பொழுது அவர்களுடைய கண்களும் திறக்கப்பட்டது. இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அவங்க கண்கள் திறக்கப்பட்டுடுச்சு. அப்போ இவ்வளவு நாள் அவங்க குருடரா இருந்தாங்களா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்க தோணுமா? பார்வை பார்த்து தான் இருக்கிறாங்க, என்ன கண்ணு திறந்துடுச்சு அப்படின்னா பாவக்கண். நல்லது எது கெட்டது என்று நன்மை தீமை அறியக்கூடிய பாவக்கண் திறந்துடுச்சு. பாவம் அவங்களுக்குள்ள வந்துடுச்சு. ஆதாமுக்குள்ளும் அந்த பெண்ணுக்கு ஏவாளுக்குள்ளும் கடவுள் எந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரோ, கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசுனுடைய பேச்சை கேட்டு பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால, பிசாசு பேச்சை கேட்டதுனால, பிசாசு என்ன சொல்லுச்சோ அது அதன்படி அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுனால இப்போ அவங்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு வேதத்துல ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பாவக்கண் திறக்கப்பட்டது, அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. இப்ப கண்ணு திறந்துடுச்சு.
இப்ப இவங்களுக்குள்ள பாவம் வந்த உடனே கடவுள் அவங்க மேல வச்சிருந்த அந்த மகிமை என்ற ஆடை மகிமையினால மூடி வச்சிருந்தார். மகிமை என்ற ஆடையினால அவங்கள மூடி வச்சு இருந்ததுனால தான் அவங்க ஒரு குழந்தை போல இருந்தாங்க. ஆடை இல்லாம இருந்து கூட நம்ம நிர்வாணியா இருக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்தாங்க, குழந்தை போல இருந்தாங்க. கடவுள் அவங்களுக்கு மேல பரிசுத்தம் என்ற ஆடைய மேல போத்தி வச்சிருந்தாரு. இப்ப பாவம் உள்ள வந்ததுனால பிசாசுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு பிசாசு பேச்சு கேட்டதுனால பாவமானது. பாவம் அப்படின்னா பிசாசுக்கிட்ட தான் பாவம் இருக்கும், கடவுள்கிட்ட பாவம் கிடையாதுங்க. அப்போ பிசாசுக்கிட்ட இருக்கிற அந்த பாவமானது மனிதனுக்குள்ள வந்துடுச்சு. இப்போ அந்த ஆதாமுக்குள்ள பெண்ணுக்குள்ள வந்துடுச்சு. இப்போ பாவம் இப்ப பாவம் உள்ள வந்துடுறதுனால அவங்க மேல இருந்த அந்த மகிமை என்ற பரிசுத்தம் என்ற ஆடை அது கண்ணுக்கு தெரியாது. பரிசுத்தம் என்ற ஆடை கண்ணுக்கு தெரியாது. அது அவங்களை விட்டு நீங்கி போயிடுச்சு. பரிசுத்தம் அவங்களை விட்டு தூரம் போயிடுச்சு. இப்போ பாவம் என்ற ஆடை அழுக்கு, பாவம் என்ற அழுக்கு இப்ப இந்த மனிதனை மூடிக்கிச்சு. இந்த ஆதாமையும் ஏவாளையும், இந்த ஆணையும் பெண்ணையும் இப்போ பாவம் என்ற அழுக்கான ஆடை அழுக்காயிட்டாங்க. இப்போ பாவம் ஆயிட்டாங்க. அவங்க மேல எல்லாம் பாவம் ஆயிடுச்சு. இப்போ அப்பதான் அவங்க கண்கள் திறக்கப்பட்டு, ஐயோ நம்ம ஆடை இல்லாம இருக்கிறோம், நம்ம நிர்வாணமா இருக்கிறோம் அப்படின்ற அசிங்கம் அப்பதான் அவங்களுக்கு தெரியுது. அப்பதான் உணர்வடைகிறாங்க. கடவுளுக்கு கீழ்ப்படியாம சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவங்க பாவக்கண் திறக்கப்பட்டுடுச்சு. பாவக்கண் திறந்ததுனால தான் நம்ம நிர்வாணமா இருக்கிறோம், அசிங்கமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டி அடியெல்லாம் தச்சு ஆண் உறுப்பையும் பெண்ணு தன் உறுப்பையும் மூடிக்கிட்டாங்க, தன் நிர்வாணத்தை மறைச்சிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நிர்வாணமா தான் இருந்தாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியலையே, நம்ம நிர்வாணமா இருக்குன்ற அப்ப தெரியலையே. ஏன்? பரிசுத்தன்ற ஆடைனால ஆண்டவர் மூடி வச்சிருந்தாரு. இப்ப பாவம் உள்ள வந்ததுனால, சாத்தான் பேச்சு கேட்டு பாவம் அவங்களுக்குள்ள வந்துட்டதுனால பரிசுத்தம் போயிடுச்சு, அசுத்தம் உள்ள வந்துடுச்சு. பாவம் உள்ள வந்துடுச்சு. பாவம் உள்ள வந்ததுனால தான், பாவக்கண் திறக்கப்பட்டதுனால தான் நம்ம நிர்வாணியா இருக்கிறோன்ற உணர்றாங்க. உணர்ந்து அத்தி அலையெல்லாம் பறிச்சு தச்சு ஆடையா அணிஞ்சுக்கின்னு போய் பதார்ல மரம் செடி கொடியெல்லாம் இருக்குது பார்த்தியா, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, பயந்து போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் தோட்டத்தில் உலாவினார். எப்பவுமே கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கும் பொழுது காலையில சாயங்காலம் 2 பேர்கிட்ட உலாவுவார். 2 பேரையும் கூட்டின்னு தோட்டத்துல உலாவி வருவார். அப்ப எல்லா விஷயத்தையும் பேசியிருப்பார் இல்ல. இப்போ இவங்க இந்த மாதிரி பாவம் செய்து இந்த மரம் செடி கொடி பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல கடவுள் வராரு. குளிர்ச்சியான வேளையில் அப்படின்னா சாயங்கால வேளையில் தேவன் தோட்டத்தில் உலாவினார். அப்போ கடவுள் வராரு. அந்த சத்தம் அவங்களுக்கு கேக்குது. ஐயோ கடவுள் வராரு அப்படின்னு பயம் தட்டுது அவங்களுக்கு. அதனால அவரின் சத்தத்தை கேட்டு இருவரும் ஒளிந்து கொண்டார்கள். கடவுள் நடந்து வர அந்த சத்தத்தை கேட்டு இந்த ஆதாமி ஏவாளும் மரம் செடி கொடி இருக்குது பாத்தியா பதார் மாதிரி, அது உள்ள போய் ஒளிச்சுக்கினாங்க. பயம். ஏன் பயம்? முதல் கீழ்ப்படியாம வந்துச்சு. அடுத்தது பயம். கீழ்ப்படியாம என்ற பாவம் மனிதனுக்குள்ள வந்துடுச்சு. 2வது பாவம் பயம். இந்த உலகத்துல கூடங்க இன்னைக்கு கூட யாருக்கு பயம் வரும் தெரியுமா? யார் உள்ளத்துல தவறு செய்து இருக்கிறாங்களோ, தவறு யாருக்குள்ள இருக்குதோ அவங்களுக்குள்ள பயம் இருக்கும். தவறு இல்லாத இடத்துல பயம் இருக்காது. நம்ம தப்பு பண்ணிட்டோன்ற பயம். அப்ப அந்த பயம் அவங்களுக்கு வந்ததுனால தான் போய் ஒளிஞ்சுக்கினாங்க.
அப்பொழுது ஆண்டவராகிய தேவன், நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாம கூப்பிடுறாரு. ஆதாமே, ஆதாமே, எங்க பார்க்கிற நீ கூப்பிடுறாரு. அதுக்கு ஆதாம் என்ன சொல்றான் பாரு. அப்பொழுது, ஆண்டவரே, நாங்க நிர்வாணியா இருக்கிறோம், நாங்க இந்த செடி இதுல ஒளிஞ்சுன்னு இருக்கிறோம், நாங்க நிர்வாணி ஆயிட்டோம் ஆண்டவரே அப்படின்னு ஆதாம் சொல்றான். அப்போ கடவுள் என்ன சொல்றாரு, அப்பொழுது நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் உனக்கு புசிக்க வேண்டாம் என்கின்ற கனியை புசித்தாயோ? நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாருப்பா? நிர்வாணியா இருக்கிறேன்னு சொல்லி சொல்றிய, உனக்கு நிர்வாணின்னு சொல்லி கொடுத்தது யாரு? கடவுள் கேட்கிறாரு. நான் உனக்கு சாப்பிடக்கூடாதுன்ற பழத்தை நீ சாப்பிட்டியா? அதனாலதான் நீ நிர்வாணின்னு நீ சொல்ற. அப்போ கடவுள் என்ன செய்யறாரு, அப்பொழுது கடவுள் விசாரிக்கிறாரு. ஒரு தோல் உடைய ஏஞ்சல் கிட்ட கொடுத்து அனுப்பி 2 பேரையும் உடுத்திக்கிட்டு தான் முன்னாடி கூப்பிடுறாரு, வாங்க அப்படின்னு. தோல் ஆடையை கொடுத்து அனுப்புறாரு கடவுள். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் ஆடையை கொடுத்து 2 பேரும் உடுத்திக்கிட்டு கடவுள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ விசாரணை நடக்குது. ஏன் இந்த தப்பு பண்ணீங்க அப்படின்னு அந்த முதல் அந்த ஆண் கிட்ட தான் கேட்குறாரு. அதுக்கு அந்த ஆண் என்ன சொல்றான், ஆண்டவரே, 3வது அதிகாரம் 15வது வசனம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். அதாவது, நீர் எனக்கு தந்த இந்த பெண்ணு தான் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அந்த பழத்தை பற்றி இவ தான் எனக்கு கொண்டு கொடுத்தா, நீங்க கொண்டு கொடுத்தீங்க பாரு எனக்கு துணையா அந்த பெண்ணு மேல பழி போற. முதல் பழி கடவுள் மேலேயே போட்டுறான் ஆதாம். நீர் எனக்கு கொடுத்த துணை, நான் முதல் தனிமையா தானே இருந்தேன், நீங்க தானே கொண்டு ஒரு துணை எனக்கு கொடுத்தீங்க, நீங்க கொடுத்த அந்த துணை தான் எனக்கு அந்த பழத்தை கொண்டு கொடுத்துச்சு, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கடவுள் என்ன பண்றாரு, அப்படியா, நான் உனக்கு சொன்னேன் நீ சாப்பிடக்கூடாதுன்னு நான் உனக்கு சொன்னேன், நீ கடவுளுடைய வார்த்தையை கேட்காம கீழ்ப்படியாம பிசாசு சொல்லுச்சே, சர்ப்பம் சொல்லுச்சே, அதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனால பாவம் உனக்குள்ள வந்துடுச்சு. இதுக்கு மேல்பட்டு இந்த தோட்டத்துல நீ ஈஸியா பழத்தை சாப்பிட்டுட்டு இருந்த, உன் ஆகாரத்தை கஷ்டப்படாம நீ சாப்பிட்டு இருந்த, அந்த அளவுக்கு வசதியா உன்னை நான் அந்த தோட்டத்துல நான் வச்சிருந்தேன், கஷ்டப்படாம நீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி உணவு உனக்கு இப்போ கிடைக்காது. நீ வெளியே போய், தோட்டத்துக்கு வெளியே போய் நெத்தி வியர்வை நிலத்துல விழ கஷ்டப்பட்டு உன் ஆகாரத்தை நீ புசிப்பாய் அப்படின்னு அந்த ஆணுக்கு சொல்றாரு. அப்போ அது வந்து தண்டனை. அதே மாதிரி பெண்ணுக்கு சொல்றாரு, மா, நான் உனக்கு சொன்ன நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன அந்த பழத்தை நீ சாப்பிட்ட, நீ அந்த நான் இல்லை ஆண்டவரே, இந்த பாம்பு தான், இந்த சர்ப்பம் தான் எனக்கு பரிசு கொடுத்துச்சு, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு பெண்ணு சொன்னான். சரி, பாம்பு சொல்லுச்சு, சர்ப்பம் சொல்லுச்சு, நீ சாப்பிட்ட. உனக்கு என்னன்னாக்கா அந்த நேரத்துல 10 மாதம் சுமந்து வேதனையுற்று, கொடிய வேதனையுற்று உன் குழந்தையை நீ பெற்றெடுப்பாய் அப்படின்னு பெண்ணுக்கு சாபத்தை கொடுத்தாரு. ஆணுக்கு உழைக்கணும், பெண்ணுக்கு என்ன தண்டனைன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாம போய் பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த காரியத்தை செஞ்சதுனால பாவம் உள்ள வந்துடுச்சு. அதனால 10 மாசம் நீ வயிற்றுல குழந்தைய சுமந்து கொடுமையான கொடூர வேதனை விட்டு உன் குழந்தை நீ பெற்றெடுப்ப அப்படின்னு பெண்ணுக்கு தண்டனை கொடுத்தாரு. இப்ப பாம்பை கூப்பிடுறாரு. அந்த பிசாசு வந்து நிக்குது, பிசாசு ஆண்டவர் முன்னாடி வந்து நிக்குது. அப்போ பிசாசு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் உருவாக்கின இந்த மனிதர்களை, என் சாயலாக உருவாக்கப்பட்ட இந்த ஆணையும் பெண்ணையும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவங்கள வஞ்சனையா ஏமாத்தி பாவத்தை நீ உள்ள கொண்டு நுழைச்சிட்ட, மனிதனுக்குள்ள நீ பாவத்தை கொண்டு உள்ள நுழைச்சிட்ட இல்ல, அதனால உன்னுடைய தலைய சாத்தானே
உன்னுடைய தலைய ஒரு பெண்ணுக்கிட்டிருந்து பிறக்கிற ஒரு வித்து, அதாவது ஒரு ஆண்மகன் உன் தலைய நசுக்குவான் அப்படின்னு அந்த பிசாசுக்கு ஆண்டவர் சொல்றாரு. என்கிட்ட இருந்து மனிதனை நீ பிரிச்சுட்ட இல்ல, மனிதனுக்கும் எனக்கும் நடுவுல பாவம் என்ற சோரை கொண்டு நீ வச்சுட்ட இல்ல, எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்ட இல்ல. மனிதனும் கடவுளும் ஒன்னா இருந்தோம் இந்த தோட்டத்துல, கடவுளையும் மனுஷனையும் 2ஆ நீ பிரிச்சு விட்டுட்ட இல்ல, பாவன்ற சோரை கொண்டு நடுவில் வச்சுட்டு இல்ல. அதனால உன்னால வீழ்த்தப்பட்ட இந்த மனு குலத்தை, இந்த மனித வர்க்கத்தை, பாவத்துக்குள்ள கொண்டு போன இந்த மனு குலத்தை நான் கண்டிப்பா மீட்டெடுப்பேன் அப்படின்னு கடவுள் அந்த பிசாசுக்கு சபதம் போடுறாரு, சவால் விடுறாரு. உன்னால கெடுக்கப்பட்ட மனிதனை ஒரு நாளும் நான் மீட்டெடுக்காமல் விடமாட்டேன். என்னை விட்டு நீ பிரிச்சுட்டல, எப்படியாச்சும் அவனை என் பக்கத்துல நான் கொண்டு வந்து சேர்த்துருவேன். அப்போ ஒரு பெண் கிட்ட பிறக்கிற ஒரு ஆண்மகன் உன் தலைய நசுக்குவான். சாத்தானே உன் தலையை நசுக்குவான். நீ அவனுடைய குதிக்கால நீ நசுக்குவ அப்படின்னு ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய கடவுள், அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் சாத்தான் கிட்ட சொல்றாரு. அப்போ கடவுள் என்ன சொல்றாரு, இப்படி தாங்க பாவம் மனிதனுக்குள்ள உருவானது. இந்த பூமியை உண்டாக்கி கடைசியில ஆணும் பெண்ணும் உருவாக்கி, அந்த ஆணோடும் பெண்ணோடும் கடவுள் அந்த ஏதேன் தோட்டத்துல உலாவிட்டு இருக்கிற அந்த நேரம் பார்த்து சாத்தான் நடுவுல உள்ள நுழைஞ்சி கடவுளையும் மனிதனையும் 2ஆ பிரிச்சுட்டான். கீழ்ப்படியாம என்ற பாவத்துக்குள்ள கொண்டு கொடுத்து பாவம் இந்த உலகத்துல நுழைஞ்சிடுச்சு. பாவம் இந்த பூமியில நுழைஞ்சிடுச்சு. இப்போ பாவம் இருக்கிறதுனால மனிதன் கடவுளை பார்க்க முடியாது. மனுஷங்கிட்ட பாவம் இருந்துச்சுன்னா கடவுளை பார்க்க முடியாதுமா. இப்ப கூட சரி, சுத்த இருதயம் உள்ள பாக்கியவான்கள், ஏனெனில் அவன் கடவுளை தரிசிப்பான் அப்படின்னு வசனத்துல புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கிறோம். சுத்தமான இருதயம் இருந்தா தான் கடவுளை நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஆதாமும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி அடிச்சிட்டாரு. நீங்க போங்க, நீங்க வெளியே போய் கஷ்டப்பட்டு நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு வெளியே அனுப்பிட்டாரு. இப்போ கடவுள் மனுஷனை பார்க்க முடியல, மனுஷன் கடவுள்கிட்ட நெருங்க முடியல. ஏன்னா பாவம் நடுவில் இருக்குது. கடவுள் பிதாவாகிய தேவன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், அவர் பரிசுத்தர். பாவமே அவர்கிட்ட இருக்காதுங்க. இமி ஒரு தூசி கூட, இமி அணு அளவு கூட இருக்காதுங்க. அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தர். இப்போ இந்த பூமியில மனிதன் வழியாக பாவமானது உள்ள நுழைஞ்சிடுச்சு. இப்ப ஆதாமுக்குள்ள அந்த பாவம் நுழைஞ்சிட்டதுனால தான் அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல ஏவாளுக்கு தானே ஆண்டவர் தண்டனை கொடுத்தாரு. 10 மாசம் வேதனை விட்டு நீ உன் குழந்தையை பெற்றெடுப்பாய் அப்படின்னு. ஏன் இப்ப கூட பெண்கள் பிரசவ நேரத்தில் அவ்வளவு கொடிய வேதனை அனுபவிக்கிறாங்க? அது கடவுள் கொடுத்த தண்டனை. அது இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜீவ ஜந்துக்களையும் இருக்கிற பெண் இனத்தின் மேல இந்த சாபம் போய் விழுந்துடுச்சு. இப்ப கடவுள் என்ன செய்யறாருனாக்கா, மனிதனை இந்த பாவத்துல உள்ள நுழைஞ்சிட்டா. பாவம் ஆகி போச்சு, இந்த பூமி முழுவதும் பாவம் ஆகி போச்சு. ஆதாம அடுத்தடுத்து வரவங்க எல்லாமே பாவத்திலேயே பிறந்தாங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து பிறக்கிறத பாவத்துல தான் மனிதன் உருவாகிறான். சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் ஈன்றெடுத்தாள் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றாரு.
ஆணும் பெண்ணும் சேர்ந்து, அதான் திருமணத்துல சேர்ந்து, அதுக்கப்புறம் அதன் வழியா தான் மனிதன் உருவாகிறான். அவங்க 2 பேரும் சேர்ந்து பாவன்றாரு. அதனால தான் சங்கீதக்காரன் என் தாய் என்னை பாவத்தில் ஈன்றெடுத்தாள் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. ஸோ இந்த பூமி முழுவதும் மனுக்குலம், இந்த பூமியில எல்லா மனிதர்களுக்கு மேலும் பாவம் வந்துடுச்சு. இந்த பாவத்தை போக்குறதுக்காகத்தான் இந்த மனிதன் மேல இருக்கிற இந்த பாவத்தை நீக்கிட்டு அவன் முதல்ல பரிசுத்தம் என்ற ஆடையை கடவுள் மூடி வச்சார் இல்ல, அந்த ஆடையை திரும்ப அவனுக்கு கொடுத்து கடவுளோட ஒன்னா சேரணும், கடவுளும் மனிதனும் ஒன்னா சேரணும் அப்படின்ற நோக்கத்துக்காகத்தான், மனிதன்கிட்ட இருக்கிற அந்த பாவத்தை நீக்கிறதுக்காகத்தான் கடவுள் மனிதனாய் இந்த பூமியில அவதரிக்கிறாரு, மனிதனாக பிறக்கிறாரு. அப்போ ஏன் கடவுள் மனிதனானார்? கொஸ்டின் வருது இல்ல. இது இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். இயேசு கிறிஸ்துவ அறியாத மக்கள், அறியாத மக்களுக்கு தான் இந்த செய்தி. ஏன் இயேசு, ஏன் கடவுள் மனிதனாக இந்த பூமியில பிறந்தாரு, என்ன காரணம் அப்படின்னா, மனிதன் மேல இருக்கிற அந்த பாவத்தை கழுவி சுத்தம் பண்ணி அவனை பரிசுத்தம் என்ற ஆடையினால மூடி கடவுளையும் மனிதனையும் ஒன்றாக இணைக்கிறதுக்காகத்தான் பரலோகத்தில் இருக்கிற கடவுள் பிதாவாகிய தேவன் மனித அவதாரமாக இயேசுவாக இந்த பூமியில பிறக்கிறாரு. அதுக்காகத்தான் பிறந்தாரு. நம்ம மேல இருக்கிற இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனிதன் மேல இருக்கிற பாவத்தை நீக்கி அவனை சுத்தம் பண்ணி அவனை பரலோகத்துல கடவுள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காகத்தான் கடவுள், பரலோகத்தில் இருக்கிற தேவன், பிதாவாகிய தேவன் மனித அவதாரமாக இந்த பூமியில இயேசு என்ற பெயர்ல மனிதனாக பிறக்கிறாரு. கடவுள் ஏன் மனிதனானார் அப்படின்ற தலைப்புல அந்த கொஸ்டினுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்குங்க. இந்த காரணத்துக்காகத்தான் கடவுள் இந்த பூமிக்கு வந்தாரு. இந்த பூமி மேல இருக்கிற பாவத்தையும் சாபத்தையும் நோயையும் பலவீனத்தை எல்லாத்தையும் நீக்கி போட்டுட்டு அவனை ஏதேன் தோட்டத்துல கடவுள் எப்படி பரிசுத்தமா ஆரோக்கியமா வச்சிருந்தாரோ அதே மாதிரி வச்சு அவன் மரிச்ச பிறகு அவனை தன்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் கடவுள் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில பிறக்கிறாரு. இப்ப புரியுதுங்களா? இப்ப ரீசெண்டா இயேசுவை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கு கூட இந்த ஆழமான கருத்து தெரியாதுங்க. அவங்க வாழ்க்கையில அற்புத அடையாளம் நடந்திருக்கும், ஆண்டவர் அதிசயமான காரியங்களை செஞ்சிருப்பாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இயேசுனுடைய அன்புனால அவங்க கிறிஸ்துவத்துக்குள்ள வந்திருப்பாங்க. ஆனா இந்த ஆழமான சத்தியம் அவங்களுக்கு கூட தெரியாதுங்க. ஏன் கடவுள் மனிதனாய் பிறந்தார்? பாவத்தை நீக்கிறதுக்காக தான் வந்தாரு. இந்த பூமிக்கு இயேசு சாமி பிறந்ததுக்கு காரணமே வாழறதுக்காக வேண்டி வரல, சாகிறதுக்காக தான் வந்தாரு. நம்ம பாவமெல்லாம் அவர் மேல போட்டுக்கிட்டு நம்ம பாவத்துக்கு அவர் பரிகாரம் பண்றதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தாரு. பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும் இல்லை, இன்னைக்கு கூட பாவ பரிகாரம் என்னென்னவோ காரியமெல்லாம் உலகத்துல செய்யறாங்க. அதெல்லாம் ஒண்ணு நிவர்த்தி ஆகாதுங்க. ரட்சிப்புன்னா என்ன அப்படின்ற வீடியோல நான் பேசியிருக்கிறேன். தயவுசெய்து பார்க்காதவங்களாம் அந்த வீடியோ பாருங்க. ஆல்பாவும் ஒமேகாவும் அப்படின்ற 2வது வீடியோவை நான்
பேசியிருக்கிறங்க. எபிரேய மொழி அது. ஆல்பா ஒமேகான்ற வார்த்தை எபிரேய எழுத்து. அந்த எழுத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். பார்க்காதவங்களாம் தயவு செய்து அந்த வீடியோவை பாருங்க. ஆல்பான்னா என்ன, ஒமேகான்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம். இப்போ நம்ம பேசணும் பார்த்தியா, கடவுளையும் மனிதனையும் ஒன்றாக இணைக்கிறது. நிறைய விஷயம் அதில் பேசியிருப்பேன். இன்னும் விவரமாக இருக்கும். பார்க்காதவங்கெல்லாம் இந்த வீடியோவை போய் தயவு செய்து பாருங்க. இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இயேசு இன்னும் பிறக்கவே இல்லை, ஓம் சாந்தி அப்படின்னு ஒரு சகோதரன் யூடியூப்ல பேசுகிறாரு. அவர் இன்னும் இயேசு பிறக்கலைன்றாரு. ஆனால் இயேசு நான் நம்புறேன் அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. இது தவறான ஒரு செய்திங்க. அதனால இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசு சாமி ஏன் மனிதனாய் இந்த பூமிக்கு பிறந்தார் அப்படின்ற கேள்விக்கு இப்போ நான் பேசின செய்தியெல்லாம் அவங்களுக்கு பதிலாக இருக்குங்க. அதனால இப்போ அடுத்தது இப்படி சொல்லிட்டாரு கடவுள். ஏதேன் தோட்டத்தில் சொல்லிட்டாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் தீரா பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு கடவுள் ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்றாரு. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவார் என்றார். இயேசுசாமி சாத்தான சிலுவையில அவனுடைய தலை நசுக்கிட்டாரு. பாவம் ஏதேன் தோட்டத்தில் பாவத்தை கொண்டு வச்சுட்டான். அந்த பூமி முழுவதும் பாவத்தால நிரப்பிட்டான். அவன் ஆளுகை செய்யறான். இந்த பூமி அவன் ஆளுகை செய்யறான். மக்களை, மனிதனை தனக்கு கீழாக்கினான். மனிதர்களுக்கெல்லாம் அவன் கடவுள் ஆயிட்டான். பிசாசு கடவுள் ஆயிட்டான். மனிதர்கள்லாம் அவனுக்கு அடிமை ஆயிட்டாங்க. உண்மையான கடவுளை விட்டுட்டு பொய்யானது பின்னாடி போயிட்டாங்க. இந்த நயவஞ்சகமான காரியமெல்லாம் பிசாசு பண்ண வேலை. அதனால தான் கடவுள் மனிதனாக இயேசுவாக இந்த பூமியில அவதரித்தார். இயேசுவாக மனித உருவத்துல இந்த பூமியில பிறந்தாரு அப்படின்ற செய்தி இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்த வீடியோவில் அவர் மனிதனா பிறந்தாருன்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப அவர் எப்படி பிறந்தார் அப்படின்ற செய்தியை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த செய்தியை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க. இயேசு ஏன் பிறந்தார்ன்ற கேள்வி கேட்குறவங்களுக்கு இந்த செய்தி நீங்க சொல்லுங்க. ரொம்ப நாளாக நான் வீடியோ எடுக்காத விட்டுட்டு இருந்தேன். காரணம் எங்கள் வீட்டில் குட்டி பசங்களாம் இருக்கிறதுனால வீடியோ எடுக்க முடியல. அதனால இரவு நேரத்தில் நான் வீடியோ எடுக்கிறேங்க. இதுக்கு மேற்பட்டு தொடர்ந்து வீடியோ இருக்கோம் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் விருப்பத்தை இப்போ நான் பேசினேன் இல்லையா அந்த செய்தியில், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்வியை, சந்தேகத்தை எழுதி அனுப்புங்க, பதிவேற்றம் செய்யுங்க. அதுக்கு உண்டான பதில் என்னன்றதை நான் சொல்லுவேங்க உங்களுக்கு. மாரநாதா.